இருந்து பார்ட் 7 வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல தான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆர்டர் வைஸா பாருங்க. ஸோ அப்பதான் பார்ட் 8 புரியுங்க கைஸ். ஓகேங்களா? அந்த இழப்புக்கு காரணமானவனை சும்மா விடக்கூடாது செந்தில். எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜ் செத்துருக்க மாட்டான். ஆனா அவன் செத்துருந்தானா எவனையும் விடாத. சரியா? எவனையும் விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். செந்திலே, என்னடா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கா? உங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு கண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாரே, கண்ணை கொடுத்தாரா அவங்கிட்ட? கொடுத்தாரா கவி? நான் இப்ப 2 கண்ணு வச்சிருக்கேன் பத்தியா கையில. இந்த கண்ணு தான் எங்க கையில கொடுத்தாரு. மேகு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா M4A1 இந்த 2 கண்ணை வச்சுதான் நான் காவியா சிட்டி ரோடு கதையை நான் முடிக்க போறேன். சரிடா, இப்போ அண்ணனை கொண்டவங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா? அதான்டா மச்சான் எனக்கு தெரியல. காவியா, நான் கடைசியா கேக்குறேன் காவியா, என்னைய லவ் பண்ணுவியா? என்ன காவியா எதுவுமே பேசாம என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க? இந்த இடத்தை விட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறியா நீ? அது முடியாது. அதோ எதிர்த்த ரூம்ல இருக்கு. நான் தப்பு கிப்பு பண்ணி தப்பிச்சலாம் நினைச்சா சாகடிச்சிருவோம் பாத்துக்க. மச்சான் போன் அடிக்கிறா மச்சான். யார் மச்சான் அது? என்னது காவியாவா? உன்னை வேண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். திருட்டு நாய ராஜ கொண்டுட்டு இப்ப எவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? என் அண்ணனை வேற கொண்டுட்டு கோவப்படாத வேற சொல்றியா நீ? உன் சாவி என் கையில தாண்டி. என்னடி ஓவரா சீன போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் கேளுன்னு என்னடி சொல்ல போற? என்னது என் அண்ணன் இன்னும் சாகலையா? என்னாச்சு மச்சான்? காவியா இப்போ கால் பண்ணி ராஜ் இன்னும் சாகலன்னு போய் சொல்றான். என்னைய சாகடிக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மச்சான் இப்போ என்ன பண்ண போற மச்சான்? என்ன பண்ண போறேனா? இப்ப காவியா சொன்ன இடத்துக்கு போய் 2 பேரையும் நான் சாகடிக்க போறேன். டேய் மச்சான், நானும் உன் கூட உதவிக்கு வரவா? சிட்டி ரோடியும் காவியாவும் போட்டு தரல. இல்ல மச்சான், நீ இங்கே இருந்து எங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் நல்லா பாத்துக்கோ. சரியா? சப்போஸ் என்னால முடியலட்டா நான் கால் பண்றேன் உனக்கு, வந்துடு. சரியா? ஓகே மச்சான், பார்த்து போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. சரிடா மச்சான். டேய் பசங்களா, இங்க பாருங்கடா, யார் வந்திருக்கான் பாருங்கடா. டேய் பாட்டு பைய செந்தில் வந்திருக்கான் பாருங்கடா. காவியா, இந்த திருட்டு பையல உனக்கு எப்படி தெரியும்? அப்ப சரியா போச்சு. இவனுக்கு ஒரு பழைய கடனை திருப்பி கொடுக்க பாக்கி இருக்கு. நீ இங்கிட்ட வா காவியா. என்ன செந்தில், பயம் விட்டு போச்சா? யார்கிட்ட பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான்டா பேசுறேன். கோத்தா சிட்டி ரோடு கிட்ட கடத்தி கூட்டிட்டு போயிட்டா நீ பெரியாளடா. நீ வா காவியா இங்கிட்டு. ஐயோ, இவன் வேற வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் லூசு பையா. காவியா, ஒழுங்கு மரியாதையா இந்த சைடு வந்திருக்காவியா, இல்லனா நடக்கிறதே வேற. இங்க என்னடி ஓவரா பேசுற? நான் ஊன்னு சொன்னா நீங்க 2 பேரும் செத்துருவீங்க, பாத்துக்கோங்க. கோப்ரா, அடிக்கிறதெல்லாம் மொத்தம் 3 வகை இருக்கு. 1 பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறது. 2 பேச விட்டு அடிக்கிறது. 3 ஆளை விட்டு பொட்டத்தனமா அடிக்கிறது. இத கோபுரா 3வது ரகம்னா இந்த செந்தில் முத ரகம். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிப்பண்டா. கோபுரா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சாவுடா.
செந்திலு நான் சும்மா விட மாட்டான்டா, உன்னைய சாகடிக்காம விட மாட்டான்டா. என்னடா எல்லா வில்லனும் இந்த டைலாக்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த இடத்துல உன்னை சும்மா விட்டா இந்த சாகடிப்பேனே வந்து நான் இப்பவே உன்னை சாகடிக்கிறேன்டா. சாவுடா. என்னடி ஓவரா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க என்கிட்ட? நீங்களே என் அண்ணனை சாவடிப்பீங்களா? அப்புறம் நீங்களே சாரி கேட்பீங்களா? இதெல்லாம் பார்த்தா இழிச்சா பை மாதிரி தெரியுது அடி உங்களுக்கு. நான் உன்னைய காப்பாத்த வந்த நினைச்சியா நீ? நான் உன்னை என் கையால சாகடிக்க வந்தேன். உன் அண்ணன்காரன் எங்க? அவனையும் நான் சாகடிக்கணும். எங்கடி? எங்க? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு செந்திலே. என்னடி கேட்க சொல்றேன் கோத்தா? செந்திலே, நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. எனக்கு அண்ணன் மட்டும்தான் உலகம். அது மட்டுமல்ல, என் அண்ணன் இது வரைக்கும் அழுதது கிடையாது. முத தடவை நீங்க அவனை அசிங்கப்படுத்தினதுனால அவன் அழுதிய ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். என் அண்ணன் அழுகிறத தாங்கிக்க முடியாம தான் நான் ராஜ கொல்ல நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா அவன் என்னைய ஒரு பகடக்கையா யூஸ் பண்ணிருக்கான்னு கடைசியில தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு. அவன் என்னைய தங்கச்சி கூட நினைக்காம சாகடிக்க சொல்லிட்டான் கோப்ரா கிட்ட. ஓவரா அண்ணன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன். உன் அண்ணனோட பாசத்தை இப்ப பாக்குறியா நீ? அப்ப நான் சொல்ற மாதிரி செய். ஃபர்ஸ்ட் ராஜ போட்டு தள்ளிடு, அதுக்கடுத்து காவியாவும் போட்டு தள்ளிடு. ஓகே தலைவா, காவியாவை போட்டு தள்ளிடுறேன். எப்படி இந்த மாதிரிலாம் ஸ்டோரி கிரியேட் பண்றீங்க? இந்த மாதிரி தான் லவ் ஸ்டோரி சொல்லி என் அண்ணனை சாகடிச்சா, இப்ப பாத்தீங்கன்னா உன் அண்ணன் ஸ்டோரி சொல்லி என்னைய சாகடிக்க பாக்குறியா? நீ என்னதான் ஸ்டோரி சொன்னாலும் நான் இப்ப உன்னை சாகடிக்க போறேன்டி. நான் உயிருக்கு உயிரை நினைச்ச என் அண்ணனே துரோகம் பண்ணிட்டான். நான் இப்ப இருந்தா என்ன செத்தா என்ன? அப்புறம் நீ என்ன சாகடிக்கிறியோ இல்லையோ, கன்ஃபார்மா நான் கடைசியில செத்துருவேன். ஆனா எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. அத நான் நிறைவேற்றிட்டு தான் நான் சாவேன். அப்படி என்ன ஆசை உனக்கு? இந்த உலகத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்பை திருப்பி திருப்பி பண்றது மிகப்பெரிய தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ராஜுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அந்த துரோகத்தை நான் சரி செய்ய பாக்குறேன். அது மட்டும் இல்ல, ராஜு என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். ராஜு உனக்கு முழுசா திருப்பி கொடுத்துட்டு நான் செத்துருவேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஓகே, இப்ப ராஜு எங்க இருக்கான்? அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். காவியா, ராஜ் எங்க இருக்கான்? காவியா சொல்லிடு காவியா. செந்திலே, ராஜ சுட்ட உடனே ராஜ் இந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டான். காவியா, ராஜ் எந்த மலையில இருந்து கீழே விழுந்தான் காவியா? அதோ அந்த மலை. அந்த மலையா? ராஜ்! காவியா, அங்க பாரு காவியா, ராஜோட பாடிய நாய் திண்டுகிட்டு இருக்கு காவியா. வா காவியா, ராஜ காப்பாத்தலாம். சீக்கிரமா சூச்சு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வேணும்னு நினைச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் நச்சு கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நாங்கள் போடுற ஷார்ட் ஃபிலிம்லாம் உங்க மொபைலுக்கு கூடிய சீக்கிரத்தில் வருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் நான் கூடுவேன் ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராமை போய் ஃபாலோ பண்ணுங்க.